தமிழக அரசு நீண்ட காலமாக முஸ்லிம்களின் கோரிக்கையாக இருக்கிற 3.5% இடஒதுக்கீட்டை அதிகபட்சமாக 5% அதிகப்படுத்தி தர வேண்டும் என்கிற கோரிக்கை இஸ்லாமிய சமுதாய இளைஞர்களின் நீண்டகால நெடுநாளைய கோரிக்கை. இந்த தற்போது ஆட்சியில் இருக்கிற திமுக அரசு கடந்த தேர்தலின் போது பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல நாங்க ஆட்சிக்கு வந்தா முஸ்லிம்களுக்கு உள்ள 3.5% இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தி தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆட்சி கட்டிலில் வந்து அமர்ந்ததற்கு பிறகு மறு தேர்தல் நடக்க போகுது. இன்றைக்கும் அவர்கள் வாக்குறுதி அளித்த இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தி தரல. இந்த நிலையில ஒட்டுமொத்த தமிழகத்தில் உள்ள இஸ்லாமிய இளைஞர்களின் கோரிக்கை 3.5% இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தி தர வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை தமிழக அரசு விரைந்து செயல்படுத்தி தர வேண்டும் என்கிற தீர்மானத்தை இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக நிறைவேற்றியிருக்கிறோம். அதுபோல அண்மையில சென்னையிலிருந்து திருத்தணி செல்லக்கூடிய லோக்கல் ட்ரெயின்ல ஒரு வடமாநிலத்தை சார்ந்த இளைஞர் 4 இளைஞர்களின் மூலம் கடுமையான முறையில தாக்குதலுக்கு உள்ளானார். இந்த தாக்குதல் சம்பவத்தை பற்றி காவல்துறை அதிகாரிகள் சொன்னாங்க, இவர் வடமாநில இளைஞர் என்பதற்காக வேண்டி குறிவைத்து தாக்கப்படவில்லை அப்படின்னு சொல்றாரு. அதை நம்ம ஏற்கிறோம், அங்கீகரிக்கிறோம். ஏன்னா அந்த தாக்குதல் வீடியோ அவர்களே செல்போன் வாயிலாக புகைப்படம் எடுத்து சமூக வலைத்தளத்துல பதிவிட்டார்கள். சமூக வலைத்தளத்துல அந்த வீடியோவை பார்க்க முடிந்தது. வடமாநில இளைஞர் என்பதற்காக வேண்டி குறிவைத்து தாக்கப்படலை. திருப்பூர்லையும் கோவையிலையும் தமிழ்நாட்டின் சென்னையிலையும் இன்னும் பல்வேறு பகுதிகளில் வடமாநில இளைஞர்கள் பாதுகாப்பாக தான் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் வடமாநில இளைஞர் என்பதற்காக வேண்டி குறிவைத்து தாக்கப்படாவிட்டாலும் அவர்கள் தாக்குதல் தொடுத்த விதமும் கோரமாக ஒரு மிக தீவிரமான வன்முறையை ஒரு 17-16 வயது இளைஞர்கள் கையில் எடுக்கிறார்கள் என்றால் இதற்கு அடிப்படை காரணம் போதைப் பொருள் கஞ்சா போன்ற பயன்பாடு இல்லாம இது சாத்தியமே இல்லை. இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் கூலிப்படை கிடையாது. 17 வயது இளைஞர்கள் 4 பேர், அதுல ஒருவர் ஜாமீன் கொடுத்திருக்கிறாங்க, நீதிபதி அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. மீதமுள்ள 3 பேரும் கூர்நோக்கு இல்லத்துல, சிறுவர் கூர்நோக்கு இல்லத்துல அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப என்ன 17 வயது இளைஞர்கள் இந்த அளவிற்கு ஒரு தீவிரமா ஒரு மிக மோசமான வன்முறையில ஈடுபடுகிறார்கள். சக இளைஞர் என்றும் பாராமல் தாக்குகிறார்கள். ரத்தம் வடிய அதையெல்லாம் பார்த்தும் இரக்கமில்லாம தாக்குறாங்க. அதை செல்போன்ல படம் எடுக்கிறாங்க, வீடியோ போடுறாங்கன்னா இதன் பின்னணியில போதைப் பொருள் கஞ்சா பயன்பாடு கண்டிப்பா இருக்கு. அதை காவல்துறை இல்லை என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. தமிழகத்துல சென்னையிலையும் கோவை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் போதைப் பொருள் பழக்க வழக்க பயன்பாடு இருக்கிறது. அதை தீவிரமாக காவல்துறை கண்காணிக்கணும், தமிழக அரசு கண்காணிக்கணும். இது போன்ற போதைப் பொருள் பழக்க வழக்கத்திற்கு இளைஞர்கள் ஆட்படும் போது இப்படிப்பட்ட வன்முறை சம்பவங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அரிதான நிகழ்வுகள் தமிழகம் எங்கும் நடைபெற ஆரம்பித்து விடும். அதற்கு பிறகு தமிழகம் கலவரக்கான மாறிடும், வன்முறை தேசமா மாறிடும். அப்படிப்பட்ட சூழலுக்கு தமிழக அரசு இட்டு செல்லக்கூடாது. போதைப் பொருளை முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும், முற்றிலுமாக அதனை கண்காணிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். அதனுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய மதுவிற்கும் பூரண தடை வேண்டும். நீங்க இந்த போதைப் பொருள் மது எல்லாமே ஒரே கேட்டகரி தான். கோவையில கூட சில தினங்களுக்கு முன்பு ஏற்படும் விமான நிலையத்திற்கு அருகாமையில ஒரு இளம் பெண் 3-4 வாலிபர்களால் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தை நாம பார்த்தோம். ரொம்ப ஒரு பெரிய கவலைக்குரிய ஒரு நிகழ்வு. பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் அந்த பெண் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கிய சம்பவம் என்பது வன்மையான கண்டனத்திற்குரியது. இப்படியான சம்பவங்கள் தமிழ்நாட்டில் அங்கங்க நடக்கிறதுக்கு என்ன காரணம்? மதுதான் காரணம். மதுவை நீங்க அரசாங்கத்தின் சார்பாக ஆங்காங்கே திறந்து வைத்திருக்கிறீர்கள். எந்த அரசு வந்தாலும், திமுக வந்தாலும் அதிமுக வந்தாலும், யார் ஆட்சி கட்டில் அமர்ந்தாலும் தேர்தல் பிரச்சார நேரத்தில் நாங்க தடை செய்வோம், படிப்படியாக தடை செய்வோம் என்கிறார்கள். ஆட்சி கட்டிலில் வந்து அமர்ந்ததற்கு பிறகு அதை பற்றி பேசவே மாட்டேன் என்கிறார்கள். கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடித்து எத்தனை பேர் பலியாளர்கள். அதற்கு பிறகும் கூட ஆளும் ஆட்சியாளர்கள் பூரண மதுவிலக்கை நோக்கி செல்ல மறுப்பார்களே. ஆனால் மதுவின் மூலமாக அரசு ஈட்டக்கூடிய வருமானத்திற்கு பகரமா வேற ஒரு ஆக்கப்பூர்வமான வருமானத்தை பற்றி யோசிக்கவில்லை என்று சொன்னால் இது போன்ற கவலைக்குரிய நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கும். அதை தமிழக அரசு முழுமையா தடுக்கணும். பூரண மதுவிலக்கு வேண்டும் என்பதும் இந்த பொதுக்கூட்டத்தினுடைய முக்கிய தீர்மானமா நாங்கள் தீர்மானம் ஏற்றிருக்கிறோம். தமிழக அரசுக்கு அது ஒரு கோரிக்கையா வைக்கிறோம்.